ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை விளக்காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தரை சுகமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை இது காணப்படட்டுங்க. தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு சேர்ந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இதை குரோதமாக எழும்புற போராடுகிற கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலியாக காணிக்கையாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் புத்தகத்திலே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி திரு சுத்த ஜோதியே என்கிறதான பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி திரு சுத்த ஜோதியை அருவியோ வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ. அருவியோ வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ. மீன் கேட்ட பம்பை அருள்வாருண்டோ, கல் தேன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்ட பம்பை அருள்வாருண்டோ, கல் தேன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாது கூட செய்திடா நல்பீதனலம் அருள்வா. பொல்லாது கூட செய்திடா நல்பீதனலம் அருள்வா. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடு சுத்த ஜோதியே அருவியோ வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ. அருவியோ வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ. சுத்தம் விரும்பு சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பு சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடு சுத்த ஜோதியை அருவியோ வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ. அருவியோ வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ. ஆரோ தந்தை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கூலத்தை. ஆரோ தந்தை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கூலத்தை. மனநோந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனநோந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடு சுத்த ஜோதியை அருவியோ வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ. அருவியோ வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ. துணை வேண்ட தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்ட தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவனில் எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ. 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 பரிசுத்த கூட்டம் நடுவில்
ஜொலி தீர சுத்து ஜோதியே அருவியே வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ அருவியே வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலி தீர சுத்து ஜோதியே அருவியே வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ அருவியே வேளையில் அடிய நெஞ்சம் மாறிரோ. ஹல்லேலூயா. துதிக்கிறேங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். எங்களுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாயிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அசைவாடி கொண்டு இருக்கிறது அந்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி ராஜா. இந்த கால வேளையிலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா அக்கிரமங்கள், பாவங்கள், ஆண்டவரே அநீதிகள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கிருபையினால் நிரப்புவீராக ராஜா. அன்பினால் நிரப்புவீராக, பரிசுத்தத்தினால் நிரப்புவீராக, உண்மையினால் நிரப்புவீராக, நீதியினால் நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை தேவாதி தேவனே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய நற்பிதா எங்களை நலமான காரியங்களை தருகிற தேவன், தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிற தேவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்களுக்குள் காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய நெற்றிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற முத்திரை ஆண்டவரே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த பாதையிலே நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த காலை வேளையிலே யார் யார் உம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தத்தை கொடுத்து பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுவீராக, உம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுவீராக ராஜா. ஹல்லேலூயா. நீதியின் சால்வை எனக்கு தந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய நீதியின் சால்வை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுவதாக ராஜா. யார் யார் இந்த காலை வேளையில விரும்புகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உணர்ந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே ஒரு புதிய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக, ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, புதிய வல்லமையினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறங்க தாவே. தொடர்ந்து உமக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய கிருபையினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகும்படியா ஜெபிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீர் எங்களை ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில நடத்தும்படியா ஜெபிக்கிறேங்க தாவே ஸ்தோத்திரம். புதிய கிருபையினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் புதிய வல்லமையினாலும் புதிய வரங்களினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவ ஆவியே தாகம் தீருமே. தேவ ஆவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அளித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. அக்கினி அபிஷேகம் நோகத்தினை முறித்திடுமே. சத்துவம் அளித்திடுமே. சத்துருவை ஜெயித்திடவே சத்துவம் அளித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தாகம் தீருமே. தேவாவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. ஆண்டவரே வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. ஆண்டவருடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தில் கழிகூற கத்த கிருபை செய்வீராங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நுகத்தினை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்கு தருவீராங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஆண்டவரே அனுபவம் எங்களுக்கு உண்டாவதாக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையிலே பலனடைய கத்த கிருபை செய்வீராங்க ராஜா. கத்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறங்க தாம். இந்த கால வேளையிலே கத்தரை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஒரு புதிய அபிஷேகத்தினாலும் புதிய பலத்தினாலும் ஆண்டவரே புதிய கிருபையினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை இடைகட்டும்படியா ஜெபிக்கிறேங்க தாவே ஸ்தோத்திரம். மீதியான வேலை உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க. உடைய மகன் மூலமா எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான நாளிலும் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்தமான நாளின் தியானத்திற்காக லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 மற்றும் 32 ஆகிய 2 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 மற்றும் 32.
கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. 32ஆம் வசனம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆமென். ஆண்டவரே, நீர் தந்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்க. நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கவும் அதிசயங்கள் நடக்கவும் நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர்க்கிரியை நடப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும் பாதையில் பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி நடத்த வல்லவராய் இருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 26, 32 ஆகிய 2 வசனங்களிலே என்ன காரியம் சொல்லப்பட்டுள்ளது? சிமியோன் என்கிற ஒரு மனிதன் எருசலேமில் இருந்தான். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனாக பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஆங்கில வேதாகமத்திலே அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனாக இருந்தான் என்று சொல்லி he was filled with the Holy Spirit என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்படியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனாக, நீதி உள்ள ஒரு மனிதனாக, தேவ பக்தி நிறைந்த ஒரு மனிதனாக, இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக காத்திருக்கிற, அதாவது மேசியா வருவார் என்பதை வாக்கு தத்தத்தின் மூலமாக அறிந்தவனாகவும், நீ மரணம் அடைவதற்கு முன்பாக அந்த இரட்சகரை நீ காண்பா என்று சிமியோனுக்கு சொல்லப்பட்டபடியாக சிமியோன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தரிசித்தவனாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுடைய பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தை ருசி பார்த்து பாவம் செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே சிலுவையின் மூலமாக அவனுக்கு ஒரு பரிசுத்த வாழ்வை கொடுத்து பரலோகத்திற்கு அவனை அழைத்து போகும்படியாக இந்த உலகத்திலே இரட்சகராய் வந்து பிறந்த ரட்சிப்பின் தெய்வத்தை நீ பார்ப்பாய் என்று சொல்லி சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக இரட்சகரை அவன் கைகளிலே ஏந்தினவனாக, ரட்சிப்பின் தெய்வத்தை கைகளிலே ஏந்தினவனாக அவன் இப்படியாக சொல்லுகிறான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அநேக பரிசுத்தவான்கள் பாடியிருக்கிறார்கள், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. சிறந்ததை உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு பண்ணின சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய தாசர்கள், அவர்கள் ஆவியில் ஏவப்பட்ட வண்ணமாக வேத வசனங்களில் இருக்கிற வாக்கு தத்துவங்களை மையமாக வைத்து பாடினதை அநேக நேரங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு மனிதனிடத்தில் வார்த்தையை அனுப்புகிறார் என்றால், ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் வார்த்தையை அனுப்புகிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிறபடியினால் வார்த்தையை வாக்குத்தத்தமாக நம்மை நோக்கி அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற அன்பான தேவனுடைய சனமே, ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
கடந்த நாட்களில் சில வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கலாம், சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதது போல காணப்படலாம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் உங்கள் மூலம் நிறைவேற்றும்படியாக அவர் வல்லவராக உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த சிமியோனை குறித்து சொல்லும் பொழுது ஒரு லூக்கா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. தெய்வ பிள்ளைகளே, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சிமியோன் என்கிற ஒரு மனிதன் எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அவன் நீதி உள்ள ஒரு மனிதனாக, தேவ பக்தி நிறைந்த ஒரு மனிதனாக, இஸ்ரவேலின் ஆறுதல் வர, மேசியா வர காத்திருக்கிற அநேக இஸ்ரவேல் சனங்களில் இவனும் ஒருவனாக விசேஷித்த வண்ணமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்ற ஒரு மனிதனாக, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு மனிதனாக இந்த சிமியோன் காணப்பட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் செய்துவிட்டார், என் வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்று சொல்லி கலங்க வேண்டாம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த வாழ்க்கை விட்டு நீங்கள் விலகி போய்விடாதீர்கள். காலங்கள் கடந்து போவதை போல இருக்கலாம், ஆனால் நிச்சயம் வாக்கு பண்ணினவர் உங்கள் வாழ்க்கையிலே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சிமியோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற வரையிலும் சிமியோன் கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு அவன் வழி விலகவில்லை. அவன் நீதி உள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். நீதி உள்ள ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது அவன் நீதிமானாக இருந்தான். வேத புத்தகத்தில் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக அதில் சொல்லப்பட்டுள்ளது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். சிமியோன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிற ஒரு மனிதனாக, கர்த்தருடைய நியாயங்களை கை கொள்ளுகிற மனிதனாக, ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக, நீதி உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தமான நீதி நிறைந்த வாழ்க்கையை விட்டு ஒரே ஒரு இமை பொழுது கூட விலகி விடாதீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களே ஆனால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக, சிமியோன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான் என்றால், அவன் நீதி உள்ளவனாக நீதிமானாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். தேவ பக்தி என்றால் என்ன? உலகத்தில் சொல்லப்படுகிற பக்தி, உலகத்திலே அவர்கள் கடவுளை வணங்குவதை போல வணங்குவார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாத ஒரு வாழ்க்கையை வாழுவார்கள். தேவ பக்தி என்பது, நான் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறேன், என் இருதயத்தை நான் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும், எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுக்கு பயந்து நான் செய்ய வேண்டும், என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் நான் ஒழுங்கு கிரமமாய் செய்யும் பொழுது அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கிறது. தேவ பக்தி உள்ள ஒரு பரிசுத்தமான சந்ததியாகவும் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த சிமியோன் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டான். மூன்றாவதாக, சிமியோனை குறித்து சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியிலே நிரம்பின ஒரு மனிதனாக இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள். வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் உலகத்தில் இருக்கிற புத்தகங்களில் சொல்லப்பட்டவைகளைப் போல நாம் சாதாரணமாக மாம்சீகமாக உட்கார்ந்து படிக்க முடியாது. சாதாரண மனிதர்களுக்கு இந்த வேத புத்தகம் வெள்ளை தாளில் எழுதப்பட்ட கருப்பு எழுத்துக்களாக தான் காணப்படும். ஆனால் நீங்களும் நானும் தேவ ஆவியை பெற்ற மனிதர்களாக இருந்தால் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அவர் போதிக்கிற வண்ணமாக அவருடைய வார்த்தைகளை நாம் படித்து கை கொண்டு
கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவ ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகும். தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிற பாதையிலே நாம் செல்லும் பொழுது அது சமாதானம் நிறைந்ததாய், சந்தோஷம் நிறைந்ததாய், தைரியம் உள்ளதாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அது மாத்திரமல்ல, மேசியா வருவதற்கு காத்திருந்தான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை 2020 வருடங்களுக்கு முன்பாக மரியாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து 8ஆம் நாளிலே விருத்த சதனம் பண்ணப்படும்படியான முறைமைகளை செய்யும்படியாக ஆலயத்திற்கு கொண்டு போகும் பொழுது குழந்தை இயேசு கிறிஸ்துவை கண்டு கைகளிலே ஏந்தி அவன் இப்படியாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது சிமியோன் சொல்லுகிறான், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய சனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ சகல சனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே புறஜாதிகள் முன்பாக பிரகாசிக்கிற ஒளியாக அவர் திகழ்ந்தார். தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாக, கேடகமாக, பட்டயமாக அவர் துணையாயிருந்தார். ரட்சிப்பின் பாதையில வரும்படியாக தேவன் ஆயத்தம் பண்ணின ஜனங்களுக்கு இரட்சகராக திகழ்ந்தார். அவரை தான் சிமியோன் சொல்லுகிறார், இரட்சணியத்தை வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இரட்சகரை என் கண்கள் கண்டது என்று சொல்லி சிமியோன் அந்த இடத்திலே சந்தோஷப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த தெய்வத்தை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை படைத்த தெய்வத்தை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்கள் நம்மளை பார்க்காமல் இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற சமுதாயம் நம்மளை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை நீங்களும் நானும் பார்க்க கற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே புறஜாதிகளுக்கு முன்பாக உங்களை பிரகாசிக்கிற ஒளியாகவும், தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபாதார பாத்திரங்களாகவும், ரட்சிப்பின் அனுபவத்திலே ரட்சிப்பின் வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நம்மளை இரட்சகராக, அவர்களை ரட்சிப்பின் வழியிலே நடத்துகிற ஒரு தலைவனாக ஆண்டவர் வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி தரிசிப்பான் என்றால், நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த சித்தமுள்ள தெய்வமா இருக்கிறார். பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்க செபிக்கும் பொழுது சொப்பனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஆண்டவர் தன்னை உங்களுக்கு காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இல்ல, நீங்க நல்லா ஜெபித்து விட்டு படுக்கும் பொழுது, தூங்கும் பொழுது சொப்பனத்திலே கர்த்தர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் சுத்தமாக இருக்கிறார். நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அப்படியாக உங்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் சாமியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களிலே சென்று காத்திருக்கிறார்கள். தாங்கள் படைத்தவைகளை பார்க்க அவர்கள் சென்று காத்திருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மை படைத்தவரை நாம் பார்க்க வேண்டும், என்னை படைத்தவரை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு, ஒரு விருப்பத்தோடு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் இருப்போமானால் நிச்சயம் அவர் நமக்கு காட்சி கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். வேத புத்தகத்திலே, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் ஏசியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்த விதத்தை இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஏசியா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது,
ஆண்டவரை உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவராக ஏசியா தீர்க்கதரிசி கண்டது மாத்திரமல்ல, எப்படி அவர் பார்க்கிறார் என்றால், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அந்த இடத்துல ஏசியா தீர்க்கதரிசி தான் பார்த்த காரியத்தை அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மோசையை நீங்களும் நானும் கேட்கும் பொழுது மோசையினுடைய அனுபவம், அவர் தன் மாமனுடைய ஆடுகளை தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் ஓட்டிக்கொண்டு வரும் பொழுது, அந்த தேவ பர்வதமாகிய ஓரேபிலே ஒரு முள் செடியிலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முள் செடி வெந்து போகாமல் இருப்பதை மோசே காண்கிறார். அவர் அந்த இடத்துல மோசே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் சொல்லப்பட்டுள்ளது, இந்த அற்புத காட்சி என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அரண்மனையிலே வளர்ந்த ஒரு மனிதன், எல்லா விதமான ஆடம்பர வசதிகளோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன் மோசே, மாமனுடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை மோசே பார்க்கவே இல்லை. முதல் முறையாக மோசே தேவ பர்வதமாகிய ஓரேபிடத்திலே முள் செடியிலே அக்கினி எரிகிறதையும், அந்த அக்கினி எரியும் பொழுது அந்த முள் செடி வெந்து போகாமல் தீயாகாமல் இருக்கிறதையும் அந்த காட்சியை அவர் கண்டு சொல்கிறார். இந்த அற்புத காட்சியை நான் பார்க்கும்படியாக கிட்டே செல்ல போகிறேன் என்று சொல்லி மோசே தான் முதலாக பார்த்த அந்த காட்சியை பார்ப்பதற்காக அவர் கடந்து கிட்டே போகும் பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்துல பேசுகிறார். மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழிச்சு போடு என்று சொல்லி அந்த இடத்திலே தான் சர்வ வல்லமை படைத்த தெய்வம், பரிசுத்தமான தெய்வம் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, ஏன் முதல் முறையாக மோசேக்கு அந்த காட்சியை, அந்த அற்புதமான காட்சியை மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்றால், அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அந்த இடத்திலே மோசேக்கு வெளிப்படுத்தி, எகிப்து தேசத்துக்கு ஒரு இரட்சகனாக, தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மகிமையான ஒரு தலைவனாக அவனை ஆண்டவர் உயர்த்தினதனுடைய நோக்கத்தை மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அவனுக்கு புரிய வைத்து அனுப்புகிறார். ஏசியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவன் சேனைகளின் கர்த்தரை நான் கண்டேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவரை நான் கண்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே ஏசியா தீர்க்கதரிசி விழுகிறார், தன்னை தாழ்த்துகிறார், தனே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று சொல்லும் பொழுது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார் என்றால் ஒரே ஒரு அர்த்தம், உங்கள் மூலம் இந்த உலகத்திலே தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் பெரிய காரியமா இருக்கிறபடியினால், ராஜாவின் காரியம் அவசியமா இருக்கிறபடியினால், இஸ்ரவேல் பரலோகத்திலே வானாதி வானங்களை படைத்த தேவாதி தேவன் பரலோகத்தின் சிங்காசனத்திலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் அவர் வீற்றிருக்கிறார். அந்த காட்சியை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் காரணம் ஒரே ஒரு நோக்கம், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவா என்று சொல்லி அன்றைக்கு ஏசியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தது போல, இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு மோசேக்கு முச்சடியிலே அக்கினியின் மூலமாக தன் காட்சி கொடுத்து மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நீ போ, பார்வோனுக்கு முன்பாக நான் என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவேன், உன்னை இரட்சகனாக தெரிந்து கொண்டு நீ போ, ஒரு தலைவனாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி மோசே அனுப்பினார். முதல் முறை அக்கினிமயமான தேவனை கண்ட மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக கடந்து போனான். முதல் முறை சேனைகளின் கர்த்தர் சிங்காசனத்திலே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்பதை ஏசியா கண்களினாலே கண்ட பொழுது, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஊழியத்திற்கு கடந்து சென்றது போல, சிமியோன் இரட்சணியத்தின் கண்கள் கண்டது என்று சொல்லி இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது 8ஆம் நாளிலே கைகளில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தி கொண்டு இந்த இரட்சணியத்தின் கண்கள் கண்டது.
இந்த ரட்சணியம் புறஜாதிகள் முன்பாக பிரகாசிக்கிற ஒளியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாக, அநேக ஜனங்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்த போகிற ஒரு ரட்சணியமாக, ரட்சிப்பாக, மகிமையாக, சமாதானமாக, பரிசுத்தமாக ஒரு வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது என்பதை இவர்கள் 3 பேரும் எப்படி கண்டார்களோ அதே போல தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்களாய், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்களாய், அவருடைய சத்தத்தை கேட்டவர்களாய், அவரை மகிமைப்படுத்தினவர்களாய், ஆண்டவர் விரும்புகிற நோக்கத்தின் பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக துறளான மக்களுக்கு ஒரு அற்புத சாட்சியாக ஒரு மோசையை ஆண்டவர் பயன்படுத்தினார். தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை எச்சரிக்கும்படியாக ஒரு ஏசாயாவை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினார். இந்த கடைசி நாட்களிலே உங்களை இரட்சகனாக, ஒரு தலைவனாக, ஒரு நல்ல மேய்ப்பனாக, ஒரு நல்ல பரிசுத்தவானாக, ஒரு நல்ல உத்தமனாக, ஒரு நல்ல நீதிமானாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் பேசுகிற இந்த அன்பின் சத்தத்திற்கு தேவ பிள்ளைகளை நாம் நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயம் இந்த உலக வாழ்க்கையில நம் மூலமாக ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து அவருடைய பரிசுத்தமான நாமத்தின் வல்லமையை நமக்குள்ளும் நம் மூலமாயும் உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாயும் ஆண்டவர் நிறைவேற்றி அவருடைய பரிசுத்தமான வல்லமையின் மூலம் அநேக ஜனங்கள் பாவத்தில் இருந்தும் அக்கிரமங்களில் இருந்தும் அருவருப்புகளில் இருந்தும் விடுதலையாக்குகிற பாத்திரங்களாக நம்மளை பயன்படுத்துவதோடு மாத்திரமல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். முதல் விசை ரட்சகராக இந்த உலகத்திற்கு 2020 வருடங்களுக்கு முன்பாக வந்தார். மீண்டுமாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகையிலே 2 பகுதிகள் உண்டு. ஒன்று ரகசிய வருகை, 2வது பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் இடைப்பட்ட காலங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம், கொடிய காலமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி நாட்களிலே கடந்த காலங்களில் வாழ்ந்தது போலவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்காதபடிக்கு நாம் காண்கிற வண்ணமாக இயேசு அல்ல, அவர் காண்கிற வண்ணமாக நாம் வாழ்ந்து பாவங்களை விட்டும், அக்கிரமங்களை விட்டும், அருவருப்புகளை விட்டும், அசுத்தங்களை விட்டும், காம விகாரங்களை விட்டும், இச்சைகளை விட்டும், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட பாவங்களை நம்ம விட்டு விலக்கி உதறி தள்ளிவிட்டு ஆராதனை நேரத்திலே அருமையான ஊழியக்காரி அழகான ஒரு பாடலை பாடினார்கள். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் என்று சொல்லி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் வரும் பொழுது நாம் இந்த உலகத்தில் ஏற்கனவே நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தமாய், நீதி உள்ளவர்களாய், தேவ பக்தி நிறைந்தவர்களாய், வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறி அதன் மூலம் அநேக ஜனங்களை இரட்சிப்பின் பாதையை நடத்தி தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற சிமியோன்களாக நீங்களும் நானும் இருந்தால் நிச்சயம் மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை அந்நிய கண்களினால் அல்ல, நம் கண்களினால் பார்ப்பது மாத்திரமல்ல, அவரை சந்திப்பதற்கு மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், ஒன்று இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு முன்பாக நாம் மரித்திருந்தாலோ அல்லது நம்முடைய மரணத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை இருந்தாலோ, இவைகளில் 2ல எது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, நாம் கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக பரிசுத்தவானாக, நீதிமானாக, தேவபக்தி நிறைந்தவனாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி நாம் முடிக்கும் பொழுது மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், மகிமையின் சாயலை தரித்தவர்களாய் பரலோகத்திற்கு நாம் ஏறி சென்று கண்களால் யுகமாக அந்த மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை, ஓ ராஜாதி ராஜாவை நம் கண்களாலே கண்டு அவரோடு கோடிக்கணக்கான வருஷங்கள் வாழும்படியான ஒரு மகா பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு
நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அந்த பேரின்ப பாக்கியத்தை, நித்திய பாக்கியத்தை தேவ பிள்ளைகளை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், அப்படிப்பட்டதாக நம்முடைய கண்கள் மாறும்படியாய் நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிற வண்ணமாக இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை கண்டபடியினால், நீர் எங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களினாலே நீர் உம்மை பார்க்க வைத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கீங்க. அந்த நோக்கம் நிறைவேறட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஒரு மோசேயை போல, ஒரு ஏசாயாவை போல, ஒரு சிமியோனை போல உம்மை கண்ட நோக்கத்தை அவர்களை அறிந்து அந்த வழியிலே நடக்க, இந்த உலகத்தோடு நின்று விடாதபடிக்கு வரப்போகிற மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவரே உம்மை சந்திக்க உம்முடைய வாக்கு தத்தத்தை மறுபடியும் வருவீர் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற சிமியோன்களாய் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வருகையிலும் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.